in a given temperature and pressure the equilibrium constant values ரெண்டு equilibrium கொடுத்துருக்காங்க, ரெண்டு equation இருக்குது. இது ஒரு equation, அப்புறமா இது ஒரு equation. ஸோ ரெண்டுக்குமே equilibrium constant ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். அதாவது K1 என்னது, அதுக்கப்புறமா இன்னொன்றுக்கு K2ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் கம்பேர் பண்ண வேண்டியதான். அடுத்து என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு K1 போடலாமா? எப்போவுமே ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட்னா என்னது, ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இங்கே டிவைடட் பை ரியாக்டன்ட். ஸோ இதில் ப்ராடக்ட் என்னது K1ல், இது தானே ப்ராடக்ட் என்னது A3BC. அது எத்தனை டைம்ஸ் இருக்குது, 2 டைம்ஸ். அதை ஸ்கொயரில் போடுவோம், அப்படி தானே. ரியாக்டன்ட் என்னது, இது எல்லாமே ரியாக்டன்ட் தான், அதை போடுவோமா. A2 அண்ட் தென் ஹோல் பார் கியூப். அடுத்து B2 இருக்குது, அடுத்து C இருக்குது. C வந்து ஹோல் பார் ஸ்கொயர், அப்படி தானே. ஸோ இது K1 முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து K2க்கும் ப்ராடக்ட், இதுதானே ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு போடுவோம். A2, அதுக்கப்புறம் 3/2 ஹோல் பார், அதுக்கப்புறம் B2 ஹோல் பார் 1/2, அதுக்கப்புறம் C. ஓகே, டிவைடட் பை ரியாக்டன்ட், இதுதானே ரியாக்டன்ட் A3BC, அப்படி தானே ரியாக்டன்ட். ஸோ ப்ராடக்ட் ரியாக்டன்ட் எல்லாம் போட்டாச்சு. நம்ம இப்போ இதை ஜஸ்ட் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ K1 பார்த்திங்க அப்படின்னா இந்த A3BC தான் மேலே இருக்குது, ஆனால் K2 பார்த்திங்க அப்படின்னா A3BC கீழே இருக்குது. நான் இப்போ வந்து K2 K1 மாதிரியே மாற்ற போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு எது ஈக்குவல்னு ஈஸியாக கண்டுபிடிச்சல. ஸோ இப்போ இந்த K2 நான் 1/K2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆயிரும், A3BC எனக்கு இப்போ மேலே போகணும். அப்போ அது மேலே போயிடும்ல, 1/னா ரிவர்ஸ் ஆகும்ல எல்லாமே. ஸோ A2 3/2, B2 1/2, அப்புறம் C. ஃபஸ்ட்டு நான் இதை 1/ஆ எடுத்துட்டேன். அடுத்து என்னது பார்க்கணும், நீங்கள் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த A3BCயில் ஸ்கொயர் இருக்குது, அப்படி தானே. இந்த Cலலாம் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எனக்கு இதே மாதிரி இதுலேயும் ஸ்கொயர் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், நான் இதை 1/K2 ஹோல் பார் ஸ்கொயர் போடலாமா, போட்டு பார்க்கலாமா என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமே. ஸோ A3BC ஹோல் பார் ஸ்கொயர் ஆயிரும். ஓகே, அடுத்து வந்து கீழே பாருங்கள் A2 3/2ன்னு இருக்குது. இப்போ A2 3/2ன்னு இருக்குன்னா இப்போ நீங்கள் ஸ்கொயர் போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 2 கேன்சல் ஆகி மிச்சம் 3 தான் இருக்கும். அதே இது B2 1/2ன்னு இருக்குது. 1/2க்கு ஸ்கொயர் போட்டிங்கன்னா என்ன ஆகும், B2வாக மாறிடும், அவ்வளோதான். அடுத்து Cக்கு ஒன்றுமே இல்லை, C ஸ்கொயராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒன்றும் இதுவும் சேமாக இருக்குல்ல, அதுதான் எனக்கு வேணும். ஸோ K1 இஸ் ஈக்குவல் டு என்னது 1/K2 த ஹோல் பார் ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர். ஓகே, இப்போ நீங்கள் ஆப்ஷன் கூட நீங்கள் ஒன்று ஒன்றா கோரிலேட் பண்ணி பார்க்கணும். என்ன பார்த்துருக்கோம், K1 இஸ் ஈக்குவல் டு 1/K2 த ஹோல் பார் ஸ்கொயர். இப்போ நம்ம எப்படினாலும் நம்மளுக்கு ஆப்ஷனில் கொடுக்கலாம். அப்போ நம்ம ஜஸ்ட் கோரிலேட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், K1 இஸ் ஈக்குவல் டு 1/K2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. 1/K2 ஸ்கொயர், ஏன்னா 1 ஸ்கொயர் டிவைடட் பை K2 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த K2 வந்து அன்சைட் கொண்டு போகிறேன். K2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/K1. இதெல்லாம் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷனில் எனக்கு ஏதாச்சும் ஒன்று கரெக்டாக நீங்கள் வந்து ஜஸ்ட் லைக் செக் பண்ணி பாருங்கள் எதுக்கு வந்து செட் ஆகுது. K1 K2 இந்த இதெல்லாம் பாருங்கள், K1 இஸ் ஈக்குவல் டு 2K1. ஸோ இதெல்லாம் செட்டே ஆகாது தானே, சான்ஸே இல்லை, 2லாம் வரவே இல்லை. இந்த இதுவுமே செட் ஆகாது, ஏன்னா 2K2லாம் 2 இந்த வேர்டு 2லாமே இல்லை. ஸ்கொயரில் தான் 2 இருக்குது தவிர 2வே இல்லைல்ல. அப்போ இது ரெண்டில் தான் ஏதாச்சும், அப்போ அது எப்படி செட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ K2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு K1 1/K1 போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் வந்து இங்கே ரூட்டுக்கு போகும்ல. அப்போ K2 இஸ் ஈக்குவல் டு என்னது, ரூட் போடலாம்ல. ஸோ 1/K1 த ஹோல் பார் 1/2, அப்படி தானே. அப்போ அதை நான் எப்படி எழுதலாம், K2 இஸ் ஈக்குவல் டு 1/K1 ஹோல் பார் 1/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த K1 மேலே கொண்டு போகிறேன். மேலே கொண்டு போனால் என்ன ஆகும், K1 -1/2 ஆகும்ல, கீழே இருக்கிறது மேலே. இப்போ இது வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்குது, அதனால தான் இதெல்லாம் பண்ணேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் எது செட் ஆகும். நம்மளுக்கு ஒன்ஸ் ஆன்சர் கிடச்ச பிறகு நம்ம ஜஸ்ட் நம்ம பிரெயினை யூஸ் பண்ணி எப்படி நம்ம செக் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.